வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மகாபாரதத்தோட ஒரு அங்கம் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரே ஒரு தானியம் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பாடம், அர்ஜுனன் மனம் எப்போ கரைஞ்சுது, என்னெல்லாம் நடந்துச்சு, அர்ஜுனன் என்ன செஞ்சாரு, கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. லைஃப்ல தேவையான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீப் லெசன் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. நம்ம வாழ்க்கையில சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு சின்ன சம்பவம் கூட நம்மளோட தாட்ஸை தலைகீழ மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்குன்னே சொல்லணும். ஒரு சின்ன சம்பவம் தான், பட் அது நம்மளோட லைஃப்ல நம்மளோட தாட்ஸை டோட்டலா சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் இருக்கும். வலிமை இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நாமளே நம்பிக்குவோம். பட் அது அப்படி கிடையாது. சில உண்மைகள் இருக்கு. அதாவது சில விஷயங்கள் சக்தியாலேயோ தன்னம்பிக்கையாலேயோ நம்மளால அதை பண்ண முடியாது. அன்பாலையும் அர்ப்பணிப்பாலையும் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். அதாவது நமக்குள்ள என்னதான் வலிமை இருந்தாலும் சக்தியாலேயோ தன்னம்பிக்கையாலேயோ நிறைவேறாது. நம்மளோட அன்பாலையும் அர்ப்பணிப்பால மட்டும்தான் நிறைவேறும். இப்படி ஒரு ஆழமான உண்மையை தான் கிருஷ்ணர் அவரோட அன்பு சீடன் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படி கற்றுக் கொடுக்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கதை ஒரு சாதாரண கதை இல்லை. இந்த கதை பெருமை உடைப்படுற ஒரு தருணமா இருக்கும். தானத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். உனக்கு நான் என்ன அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. அதாவது நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கண்ணாடி. இந்த மாதிரியான பாடங்களை நம்ம இந்த ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்க போறோம். என்னடா இவ்வளவு பீடிகை போடுறாளே, ஸ்டோரியை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு யோசிக்கிறீங்களா? போயிடலாம் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் வாங்க. யுதிஷ்டிரரோட தான யாகம் நடக்குது. எங்க நடக்குது, எப்படி நடக்குது? அதாவது இந்திரபிரஸ்தத்தோட பேலஸ்ல ராஜசூய யாகம் நடத்துறாரு தர்மர். யுதிஷ்டிரர் மக்களோட சத்தம், மணியோசை, பாட்டு இதெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு ராஜசூய யாகத்தை நடத்தி முடிக்கிறாரு யுதிஷ்டிரர். சூரிய ஒளியில ஆயிரக்கணக்கான தங்க பாத்திரங்களை வச்சிருக்கிறாங்க. அதுல ஃபுட்டு, ஆடை, நகை, ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, நாணயம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்ணுறாங்க. யார் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓய்வே இல்லாமல் தானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? எல்லாருமே பாராட்டுறாங்க, பயங்கரமாக பாராட்டுறாங்க. தர்மராஜா பண்ணுற அளவுக்கு யாராலையுமே தானம் பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமாக மக்களெல்லாம் பாராட்டுறாங்க. பாண்டவர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. இந்த ராஜ்யம் சொர்க்கம் அந்த மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக பாராட்டுறாங்க. ஸோ அர்ஜுனன் அதை கேட்டுக்கிட்டே சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே மனசுல ஒன்று நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, நான் தான் இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சேன், என்னோட வில் இல்லாமலாம் இவ்வளவு தானம் சாத்தியமாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவனே அறியாம அவனுக்குள்ள ஒரு பெருமை முளைக்குது. அஃப்கோர்ஸ் இப்போது பாராட்டுங்கிறது என்னங்க, அது நான் தைரியமாக சொல்லுவேன், புகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு போதை. நம்மளை யாராவது ஒருத்தர் புகழ்கிறாங்கன்னா நமக்கு மனசுக்குள்ளே ஓ மை காட், வேற மாதிரி நம்ம இல்லாமலா, நம்ம பண்ணாமலே அதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தாட் வர்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஆனால் அந்த புகழ்ச்சிங்கிற போதையை நம்ம தலைக்கு ஏற்றிக்கிறோமா, இல்லை அதை நம்ம பக்குவமாக வெற்றி தோல்வியை சமமாக நடத்துகிறோமாங்கிறது ஒவ்வொரு தனி மனிதரோட கையில் தான் இருக்குன்னே சொல்லணும். ஸோ இவர் இப்படி யோசிக்கிறாரு, அர்ஜுனர் இப்படி யோசிக்கிறாரு. இதனால என்னாவது அவனுக்குள்ள அவனையே அறியாம ஒரு பெருமை முளைக்குது. இதை பார்த்த கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. பெருமை முளைச்சிருச்சு, சோதிச்சு அந்த பெருமையை அழிக்கணும் இல்லையா? அந்த வேலையை யாரு செய்வா? ஆப்வியஸா நம்ம கிருஷ்ணரை தவிர யாராலையும் அது செய்ய முடியாது. கிருஷ்ணர் ஒரு சோதனை நடத்துறாரு, நேரடி சோதனை. என்ன நடக்குது? அர்ஜுனன் தனியா நிக்கிறாரு. ஓகேவா? அவர் நிக்கும்போது கிருஷ்ணர் நடந்து சொல்றாரு, அர்ஜுனா, இங்க இருக்கிற தானங்கள்ல ஒரு தானம் மட்டும் இந்த மலை மாதிரி இருக்கிற தங்கத்தையும் நகைகளையும் விட பயங்கர வெயிட்டா இருக்கும், பயங்கர எடை ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாருங்க, அதை நீ தூக்கவே முடியாது. அர்ஜுனனுக்கு பயங்கர அதிர்ச்சி. கேசவா, என்ன நீ சோதிக்கிறியா? என்னால தூக்க முடியாதா? நான் கதிகாமத்தையும் தேவகிரியையும் ஜெயிச்சிருக்கேன், ஒரு தானத்தை கூட என்னால தூக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. கிருஷ்ணன் சொல்றாரு, ஓ அப்படியா, வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் யாகத்தோட ஒரு மூளைக்கு போறாங்க. அங்க ஒரு சின்ன கிண்ணம் மட்டும் இருக்கு. அதுல ஒரே ஒரு தானியம் மட்டும்தாங்க இருக்கு. சுத்தி அவ்வளோ தானங்கள் இருக்குங்க. நகை, நாணயங்கள், ட்ரெஸ், அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நடுவுல ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரே ஒரு தானியம் மட்டும்தான் இருக்கு. அதை காட்டுறாரு. இன்ஃபேக்டா இன்னும் சொல்லணும்னா, மற்ற தானங்களுக்கு நடுவுல இது கவனிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சின்ன துளியா தான் இருக்கு. அதை காமிக்கிறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, இதுதான் அந்த தானம், இத கையில எடுத்து பாரு, இது பயங்கர வெயிட்டா இருக்கும், இது மிகப்பெரிய எடை இருக்கிற ஒரு தானம்.
நம்ம அர்ஜுனருக்கு பாவம் உண்மை புரியல. அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஒரே ஒரு தானியமா, இதுக்கு என்ன வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை வந்து கையில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அர்ஜுனர். ஆனா ஆச்சரியங்க, பயங்கர விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு தானியம் அவன் கையை கீழே இழுக்குதுங்க. பலசாலி, பயங்கர திறமசாலி, வலிமை கொண்ட ஒரு மனுஷன். பட் என்ன ஆச்சரியம்னா, அவனால அதை தூக்க முடியல. மாறா அவனோட கையை கீழே இழுக்குது. கையை அவனால தூக்க முடியல. கையில ஒரே நடுக்கம். பயங்கர பலமா அழுத்துறான், ஸ்ட்ராங்கா அழுத்துறான், எப்படியாச்சும் அதை தூக்கிட முடியுமா அப்படின்னு. ஆனா முடியல. அவனுக்குள்ள ஒரு பயம். இது என்ன மந்திரம்? கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு, அவரு அந்த தானியத்தை அதிக எடையே இல்லாத மாதிரி அசால்ட்டா தூக்கிடுறாருங்க. சாதாரணமா எடுத்துக்கிறாரு. அர்ஜுனனுக்கு பயங்கர அதிர்ச்சி. கேசவா, என்னால கூட தூக்க முடியாத ஒண்ணு உனக்கு அவ்வளோ லேசா இருக்கா, எப்படி தூக்குனீங்கன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா, இந்த ஒரு தானியம் இருக்குல்ல, ஒரு விதவையோட கடைசி உணவு. அவ எதுவுமே இல்லாம இருந்தாலும் அவ உயிரே விட்டது மாதிரி அவள்கிட்ட இருந்த ஒரே ஒரு தானியம் அதையும் கொடுத்துட்டா அப்படின்றாரு. அர்ஜுனனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுதுங்க. ஆப்வியஸா நம்ம கிட்ட நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரே ஒரு தானியம் இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, நம்மளால அது இருந்தா மட்டும் தான் சர்வைவ் பண்ண முடியும்னா ஆப்வியஸா நம்மளாம் என்ன பண்ணுவோம், எனக்கு இது வேணும், நான் உயிர் வாழணும், அப்போ நான் இதை வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அப்படிதான் நம்ம யோசிப்போம். அவ்வளோதான் நம்மளோட என்ன சொல்றது, இந்த உலகத்துல பெரும்பான்மையான மக்களோட மென்டாலிட்டி இப்படிதான் இருக்கும். ஸோ அதே தான் அர்ஜுனனும் யோசிக்கிறான். எப்படி அவனுக்கு, அதனாலதான் அவன் ஷாக் ஆகுறான், எப்படி அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாரா. இப்போ அந்த விதவையோட பின்னணி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் விவரமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கேயோ ஒரு கிராமத்தில் ரொம்ப பசிச்சிட்டு இருந்துச்சு ஒரு விதவைக்கு. அவங்க உடம்பே வறண்டு போய் கண்ணில் பயம். அவகிட்ட இருந்தது ஒரே ஒரு தானியம் மட்டும்தான். அந்த ஒரு தானியம் தான் அன்னைக்கு அவங்களுக்கான உயிர். அது சாப்பிட்டா மட்டும் தான் அவங்களால வாழ முடியுன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த விதவை பெண் நினைக்கிறாங்க, அதாவது அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு தானியம் தான், இந்த ஒரு தானியம் தான் என்னை உயிரோட வச்சிருக்கோம். ஆனால் தர்மராஜாவுக்கு நான் என்னங்க தருவேன் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மலாம் ஒரு தானியம் தான் இருக்குது, நம்மளால அது இருந்தால் மட்டும் தான் உயிரோட வாழ முடியும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸாக நம்ம எல்லாரும் அந்த தானியத்தை நம்ம தான் சாப்பிடுவோம். தானம் பண்ணுவோமா? நோ, நாட் அட் ஆல். அதுவும் இந்த காலத்தில் பாசிபிளே இல்லை. அவங்க யோசிக்கிறாங்க, தர்மராஜாக்கு நான் என்ன கொடுப்பேன்? அழுகுறாங்க, லிட்டரலி அவங்க கண்ணீர் விடுறாங்க. அந்த பெண்மணி அவங்க கிட்ட இருந்ததோ ரெண்டு சாய்ஸ். இருக்கிற அந்த ஒரு தானியத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க உயிர் வாழணும், அப்படி இல்லையா அந்த ஒரு தானியத்தையும் தானமா கொடுத்துட்டு அவங்க உயிரை விடணும். இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் அந்த பெண்மணி கிட்ட இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்படி ஒரு தாராள மனப்பான்மையோ இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிப்போமா அப்படின்னு நம்மளுக்குள்ளே இந்த கொஸ்டினை கேட்டுக்கலாம். நான் சொல்றேன், அந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். என்கிட்ட காட் கொடுத்தது ஒரே ஒரு தானியம் தான், அதையுமே நான் வச்சுக்கிட்டா நான் நன்றியே இல்லாதவ அப்படிங்க யோசிக்கிறாங்க அந்த பெண். எப்படி பாருங்க, நம்மலாம் இப்படி யோசிப்போமா? வாய்ப்பே இல்லை. அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, நான் உயிரோட இருக்கணும்னா இறைவன் கண்டிப்பா வேற ஒரு வழி கண்டிப்பா தருவாங்க, நான் இருக்கிற ஒன்னே கொடுத்துடுறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுதாங்க இறை நம்பிக்கை. கடவுள் நமக்கு நல்லதே செய்வார். நம்ம உண்மையான பக்தியோட கடவுளை நினைக்கிறோம், வேண்டுறோம், நம்ம மனம் உருகி பிரார்த்தனை பண்றோம்னா நம்ம நினைக்கிற விஷயம் லேட்டா நடந்தாலும் சத்தியமா நடக்கும். இதுதான் உண்மை. ஸோ இதுதான் இந்த ஆழமான கருத்தை அந்த பெண்மணி யோசிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இப்படி யோசிக்கிறாங்க, இருக்கிறத நானே சாப்பிட்டா நன்றி இல்லாதவளா போயிடுவேன், ஸோ நான் இருக்கிறதே கொடுத்துடுறேன், நான் உயிர் வாழணும்னா எனக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா காட் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தானம் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு விதவை உள்ளம் நிரம்பி தானம் செஞ்சா. தானம் பண்றதுக்கு மனசுதான் முக்கியமே தவிர நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு என்ன இருக்குங்கிறதே முக்கியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டோரி தான் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. அதனாலதான் அந்த தானியத்தோட எடை வந்துட்டு அர்ஜுனனோட பலத்தையே மிஞ்சிருச்சு. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தா யோசிச்சு பாருங்களேன். அர்ஜுனர் எவ்வளோ பலசாலி, எத்தனை வெற்றிகளை பார்த்துருக்காரு. ஏங்க அந்த ராஜ சூயயாகமே நடந்தது எப்படி? அந்த தக்ஷநாகம் இருக்கு இல்லையா, அதை டிஃபீட் பண்ணி தானே பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அர்ஜுனராலேயே அந்த தானத்தை தூக்க முடியலை அப்படின்னா அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டாரா அர்ஜுனர்? அவர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அவர் கண்ணில் கண்ணீர். ஆப்வியஸா எவ்வளோ பெரிய விஷயம், இங்கே தாங்க பெருமை உடையுது. அர்ஜுனர் சொல்றாரு கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா, நான் என்ன நினைச்சேன், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நினைச்சேன். ஆனா உண்மையான தானம் என்னன்னா என்கிட்ட இல்லாததை விட்டு கொடுக்கறது தானே. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இருக்கிறத கொடுக்கறது தான் தானம்னு. ஆனா அது அப்படி இல்லை. கிருஷ்ணர் மெதுவா அர்ஜுனர் தோல்ல கை வைக்கிறாரு. அர்ஜுனா, நீயே பெரியவன், ஓகேவா? ஆனா சம்டைம்ஸ் ஒரு ஏழையோட அர்ப்பணிப்பு உன் பலத்தை கூட மீறும். தானம் அப்படிங்கிறது கையில இருக்கிற அளவால அளக்கக்கூடிய விஷயம் இல்ல.
மனசுல இருக்கிற அன்பால அளக்கக்கூடியது. நம்ம இருக்கிறத குடுக்கறது பேர் தானம் கிடையாது. அது நம்ம என்ன மனசோட குடுக்குறோம், எவ்வளவு மனசார குடுக்குறோம், எவ்வளவு அன்போடு குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் தானம் அப்படின்னு சொல்றாரு. பெருசா நிறைய நிறைய கொடுத்தா பெருசா அது தெரியும். பட் அது அப்படி கிடையாது. நம்ம கிட்ட இல்லாதத பெரிய மனசோட பெரிய அன்போட கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வேதங்கள்ல சொல்லக்கூடிய மகா தானம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. எடை வந்துட்டு தங்கத்துல இல்ல, மனசுல தான் இருக்கு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தானம் எவ்வளவு வெயிட் அப்படிங்கிறது தங்கத்திலயோ இல்ல மற்ற விஷயங்களையும் கிடையாது. நம்ம எந்த மனசோட கொடுக்குறோம், மனசுலதான் அந்த எடை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் ரொம்ப அமைதியா அதை லிசன் பண்றாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, நீ வாங்கின வெற்றிகள் எல்லாமே உன்னோட வலிமை மூலமா தான். ஆனா அந்த விதவையோட தானம் இருக்கு பாத்தியா, அவளோட லைஃப் லாங் வலிமையை அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அர்ஜுனர் கிருஷ்ணர் காலில் விழுகிறாரு. நான் இதை மறக்கவே மாட்டேன் கேசவா, உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல பதிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து நான் கிடையாது, நீ தான் என்னோட வழிகாட்டி அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. இது போதும் அர்ஜுனா, உன்னோட பெருமை கரைஞ்சிருச்சு, உன் உள்ளம் தெளிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ஸ்டோரி இதோட முடியுது. அர்ஜுனர் மனம் கரைஞ்ச நாளை பத்தி தான் நம்ம பார்த்தோம். அர்ஜுனரோட பெருமை உடைஞ்ச தருணம். வலிமை மட்டும் நம்மளோட வெற்றிக்கு காரணமா இருக்க முடியாது. உண்மையான தானத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. வாழ்க்கையில நம்ம கையில நிறைய இருந்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய தானம் வந்து சாதாரணமான தானம் தான். ஆனா நம்ம கிட்ட இல்லாத நேரத்துலயுமே நம்ம மத்தவங்களுக்கு ஒரு தானம் கொடுக்கறோம்னா அதுவே உண்மையான அன்பு. அதாவது நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்கறது தானம் தான். அது இல்லைன்னெல்லாம் மறுக்க முடியாது. கண்டிப்பா அது வந்து புண்ணிய காரியம் தான். ஆனா எது வந்து பெருசா சொல்லப்படும் அப்படின்னா, சொல்லப்படுறதுக்காக செய்யப்படுற தானமோ இல்ல நம்ம கிட்ட இருக்கே அப்படின்னு நம்ம செய்யற தானமோ பெருசு கிடையாது. நம்ம கிட்ட இல்லாத சமயத்திலயுமே நம்மளால ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ண முடியுது, செய்ய முடியுது, நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்க முடியுது அப்படின்னா அதுதாங்க உண்மையான அன்பு. மத்தவங்க உதவிக்கு நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோன்றதெல்லாம் இல்ல, எவ்வளவு மனசை கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எந்த மனசோட நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன சின்ன நல்ல செயல்களுமே அதோட இடையில இல்ல, அதோட உண்மையிலையும் கருணையிலையும் தான் அதை வந்து வேல்யூ பண்ண முடியும். அது எவ்வளவு வெயிட் அப்படிங்கிறது. இந்த கதையை கேட்ட நீங்க இன்னையில இருந்து என்ன பண்ணணும், ஒரு சின்ன தானம், ஒரு சின்ன உதவியாவது கண்டிப்பா செய்யணும். ஒரு சின்ன அன்பையாச்சும் நம்ம யாருக்காச்சும் கொடுக்கணும். இதுதான் உண்மையான தர்மம். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையில இருந்து இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. பாய்.